நிறைய இந்த அம்மா வந்து ஹாஸ்டல் தியாலஜிக்கு முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் போடுகையில இன்னொரு அம்மா தெரியும் இருக்கிறாங்க. அவங்க மகள் தான் ஏன் சொல்றேன்னா, இப்போ தியாலஜிக்கு முடிச்சிருக்காங்க. சிஎஸ்சியில ஒரு பொருட்கள் சொல்லுது. அவங்க விஷயத்துல ரொம்ப போய் கொடுப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, இது போல இணைத்துதான் இந்த கூடுகையை காட்ட அங்கீகரித்து இந்த கூடுகையில அதிக விருப்பமா இருக்கிற ரொம்ப ஆசையா இருக்கும். நீங்க முடிஞ்ச கலந்து கலந்து கொள்ளுங்க. ஒரு தடவை கலந்துங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ருசி பாருங்க. அடுத்தபடியாக சாட்சினா ஒரு உயிர், சாட்சினா ஒரு உயிர். அதனால சுருக்கமா சௌந்தரிய கொஞ்சம் அவருடைய சாட்சி சொல்ற மாதிரி நம்ம வெவ்வேறு ஆலயம் இருந்தோம். சபைகளுக்கு ஒரு சபையாக இருந்தாலும் கூட இந்த கான்ஃபரன்ஸ் கால் கத்தோடைய தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ் கால் தான் வந்து எங்களை ஒருங்கிணைந்தது. சிஎஸ்ஐ, இசிஐ, இண்டிவிஜுவல் சர்ச் எதுவாக இருந்தாலும் சரி, சர்ச்சில் உலகம் அவங்க ஒரு பாட்டு ஒரு ஜபம் சிலருக்கு எதுவுமே கிடைக்காது. கடைசி சர்ச் அப்படியே உட்காந்து அப்படியே போயிடும். சில பேர் வியாசங்கள் இருக்கும், நிறைய காலங்கள் கொண்டு விட்டுருக்கோம். ஆனா அவங்க பாடத்துக்கோ இந்த சாட்சிக்கோ இல்ல பாக்கிய பதில்களோ வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாது. அவங்க அப்படியே எக்ஸாம்பிள் போயிடுவாங்க. ஆனா இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக எல்லாரும் வாய்ப்புகள் அவங்க வளர்வதற்கு, அவங்க தாளத்தில் உயர்த்துவதற்கு வியோஜப்பட்டது கத்தருக்கு மகிமையாக ஜெபிப்பதற்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால் வந்து ரொம்ப பேருமாக இருக்குது. ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸ் கால கொரோனா டைம்ல தெரிஞ்சுக்கோட 1934 நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இந்த கான்ஃபரன்ஸ் காலர் இணைச்சு எங்களை மட்டும் இல்ல சகோதரர்கள் அவங்க வீக்கே அந்த வண்டியில அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் கால் மகிமையான காரியங்களை நடைபெறுகிறது. அநேக சுகம் பெற்றிருக்கிறார்கள், அநேக வியாதிகள் சுகமா இருக்கிறது, அநேக நன்மை நடந்திருக்கிறது. நான் சொல்லிக்கிறேன். சுருக்கமா சொல்றோம் என்னுடைய ஏன்னா கத்தருடைய நாம மகிமைப்படணும், அப்படி நாம் உயர்த்தப்படணும், வியாதிகளுக்கு இது ஒரு விசுவாசமா இருக்கும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். நாங்களோட கிராமம் தான், ஒரு பள்ளிகள் தெரியும் பள்ளிகள் வந்து முன்பாடி இப்பொழுது நாங்கள் சென்னை ஒர்க் பண்ணோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் எதிர்படுத்தினால் மனுஷன் ஜீவனுக்கு அதிகமா எதுவுமே கொடுக்க முடியாது. அப்பேற்பட்டதை நான் ஒரு சுருக்கமா இந்த ரட்சிப்பின் சாட்சி சுருக்கமா சொல்லிடுறேன். உங்களுக்கு தகட்டி போகாத அளவிற்கு உற்சாகமா சொல்றேன். இந்த ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதலாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனாலும் இந்த ரட்சிப்புன்றது நம்ம சில பேர் எழுந்து போறோம், அதை கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படாம போயிடுறோம். எவ்வளவுதான் நம்மளுக்கு அழைப்புகள், இது மாதிரி ஒரு வாய்ப்புகள் கர்த்தர் எவ்வளவுதான் நம்ம கொடுத்திருந்தா கூட சில பேர் அந்த ரட்சிப்பை உதவி போடுறோம். ரட்சிப்புனா ஆண்டவரை ஏற்றுக்கிறது, நோய்கள் விடுதலை ஆகிறது, நிறைய காரியங்கள் ரட்சிப்புன்னு சொல்லிட்டு. ஆனா மெய்யாகவே கர்த்தரை ஏற்றுக்கொள்வது, அவருடைய அன்பை ருசி பார்ப்பது ஒரு பெரிதான ரட்சிப்பா இருக்கிறது. அது மாதிரிதான் என்னுடைய தாயார், அவங்க கூட இந்த மாதிரிதான் சபையில் இருப்பான். படிக்க தெரியாதவங்க, எங்க அம்மாவுக்கு படிக்க தெரியாது. ஆனா நல்ல பாடுவாங்க. கேள்வி ஞானம் தான், கேட்கறத வச்சு அவங்க பாடுவாங்க, ஜெபிப்பாங்க. அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க வீட்லயே எங்க அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க தான் சபைக்கு வருவாங்க. எங்களுடைய ரட்சிப்புக்காக எங்க அப்பா ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு பாரப்பட்டு ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசம் ஜெயிப்பாங்க. ஆனா நான் ரட்சிப்புல வரல. இந்த ரட்சிப்பு எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா நீ ரட்சிக்கப்படு, நீ ஆண்டவர் ஏத்துன்னு சொல்லுவாங்க. நானும் ஆலயத்துக்கு தொடர்ந்து அம்மா கூப்பிடுறாங்களே, அவன் போயிட்டு வந்துருப்பேன். அவ்வளவுதான். சர்ச்சைக்கு உங்களை மாதிரி போயிட்டு வருவேன். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சின்ன வயசுல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடிசைன்னா என்னுடைய கிளாஸ்ல ஒரு என்னுடைய வகுப்பறையில நைட்ல இந்த மாதிரி பிரேயர் வச்சாங்க. அங்க போய் உட்காந்து பாட்டு கேட்க போகும்போது பொன்பாடியில அப்படியே பட்டு ஒரு மூணில் தூங்கிட்டேன். விசுவாசிங்க நான் விட்டு அப்படியே போயிட்டாங்க மொத்த பேரும் அன்னைக்கு நைட் சின்ன வயசுலயே. சோ இப்படி இருந்தது. இந்த ரட்சிப்பை உணராமலே இருந்தேன். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அது போல அடியனுடைய வாழ்க்கையிலும் எனக்காக ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை கொட்டியது. சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட முள்
அது என்னை உயர்த்தாதபடி கொட்டி கொண்டே இருக்கு. பாருங்க, என்னுடைய ஜீவனே, என்னுடைய உயிரே 3 முறை, நல்லா கேட்டுங்க, என்னுடைய உயிரே 3 முறை பறிக்கப்பட்டதான், போச்சு, என்னை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு விளிம்புல ஒட்டிச்சு அந்த உயிர். அந்த நேரத்துல ஆண்டவரே இயேசுவே இயேசுவே அந்த நேரத்துல கதறுவேன். ஏன்னா அம்மா ஜெபம் சொல்லுவாங்களே, அம்மா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னை படிக்க வச்சு அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது இல்லையா, அதனால எனக்கு என்ன படிக்க வச்சு அவங்க கேட்பாங்க. அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிதான் அவங்க போயிட்டு இருக்கு. 3 முறை என் உயிரை போயிடுச்சு. அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கல. ஒரு நாள் என்னுடைய உடல் முழுவதும் உச்சந்தலை முதற்கொண்டு பாதங்கள் வரை ஒரு பனைமரம் பார்த்துட்டு, பனைமரம், அந்த பனைமரம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முறை நீங்க மரத்தை தொட்டு பார்த்தா, பனைமரத்தை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பார்க்க முடியாது, சகிக்க முடியாது. அப்போ ஆண்டவரை ஏற்று 15 வயசுல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள் வருடக்கணக்கில் இருந்தது. அதுக்காக எத்தனையோ மருந்து, எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட், என்னென்னவோ மாத்திரை, வருஷ கணக்க மாத்திரை. எங்க அம்மா சொல்லுவாங்க, பா நீ ஆண்டோட வீட்டுக்கு வா, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, கண்டிப்பா இந்த பலவீனம் விட்டு போயிடணும். சரி கூப்பிடுறாங்க, நானும் சர்ச்சுக்கு போனேன், வருவேன். ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், நல்லா கவனிங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், 2007 நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் ரட்சிக்கப்படாம, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்கள் சொல்றாங்களேன்னு ஞானஸ்நானம் எடுத்துச்சு. அப்போ என் வியாதி போச்சா, என்னுடைய பலவீனம் போச்சா? போல. ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் மேல ஒரு பயம். அம்மா சொல்லி தராங்களே, இயேசுதான் உண்மையான கடவுள் சொல்லி தராங்க, ஒரு பயம். அதனால நானும் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா நான் எப்படியாவது சிங்கப்பூர் போனோம். இது எனக்கு ஒரு கனவு, சிங்கப்பூர் தேசத்துக்கு ஒரு வேலை செய்யணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்களே, நான் 2 வருஷமா போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணி சொல்லுவேன் எல்லார்ட்டையும். கிருபையை ஆண்டவர் வாய்ப்பு செஞ்சார். அதே மாதிரி 2 வருஷம் நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போனேன், திரும்பி வந்தேன். கர்த்தர் என்னோடு இருந்தார், பாதுகாத்தார். அந்த பலகீனத்திலையும் அந்த பலகீனத்தை சொல்றேன் நான், அந்த பலகீனத்தை ஆண்டவர் கூட பாதுகாத்தார், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். நான் அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கல. நல்லா கேளுங்க ஐயா, இப்ப நான் இருக்கிறது வில்லிவாக்கம் சர்ச், ஒரு ஐயா தெரியும் நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய சர்ச், அவ்வளவு பெரிய சர்ச். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்ல முடியல. வந்தவங்களாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் ரட்சிக்கப்பட நல்லதுதான். ஆனா மெய்யாகவே ரட்சிப்பு என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை இருதயத்திலே சுவை பார்ப்பது, ருசிப்பது. அவருடைய அன்பை ருசித்தவன்னா கண்டிப்பா அவருடைய ரட்சிப்பு வந்திருக்கும். ஆலயத்துக்கு போறது வர்றது, அம்மா ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க ஈடுபடுறது, இதுவா உயிரே போச்சு. நான் அப்ப கூட ஆண்டவரே சொன்னேன், நல்லா மறுபடி வந்துட்டேன். தொடர்ந்து மருந்து மாத்திரை நல்லாவே எங்க போனா ஆந்திராவுக்கு போயிட்டு அங்க ஒரு மருந்து மாத்தீங்க, வேற ஒரு மந்திரவாதிகிட்ட போய் மருந்து மாத்தீங்க, எங்கெங்கயோ போனாங்க. கடைசியில எங்க அப்பா இமாச்சல பிரதேசம் போலாம், அங்க ஒரு சாமியார் இருக்கிறாராம், அங்க போனா நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவர்கிட்ட நான் எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட்டு போறேன், அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணா அங்கேயாவது நல்லா ஆயிடும். அப்ப நான் வேணா பண்றேன். அந்த அதை முடிஞ்சு நான் சிங்கப்பூருக்கு போயிட்டேன். நல்லா கேட்டேங்க, எங்கேயுமே போகாத என் இடம். ஒரு நாள் வந்தது, எத்தனையோ முறை மருத்துவமனையில் நான் பட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கல. ஒரு நாள்ல ஒரு பரிதாபமா அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் பட்டு இருக்கும்போது இந்த வேதாகமத்தை தலை அணையில, தலை பின்னாடி ஒரு என்ன எது வச்சுப்பான், படிக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்கு வச்சுப்பான், அவ்வளவுதான். அதை எப்படியாவது வாசிப்பேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா மெய்யாகவே என்னை பார்க்க வந்தவர்கள், என்ன ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா. எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டல் இருந்தேன், எத்தனையோ முறை பெட்ல அட்மிட் ஆயிருந்திருக்கிறேன், எவ்வளவு பலம் இருக்குது. அப்பெல்லாம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கல, பேலத்தை எடுத்து தொடல. அந்த நாள்ல அந்த நேரத்துல என்னை பார்க்க வந்தவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள், என்னை தொடுவதற்கு கூச்சப்பட்ட போது, நல்ல கவனிச்சுங்க, என்னை தொடுவதற்கே கூச்சப்பட்ட போது, இன்னொருத்தர் என்னை பார்ப்பதற்கே வெட்கப்பட்ட போது, என்னை பார்க்கறதுக்கே வெட்கப்பட்டு முகம் சுழிச்சு போனாங்க, என்னை தொடுவதற்கே கூச்சப்பட்டு போனாங்க. அந்த நேரத்துல
கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நேரத்துல பாருங்க, அந்த நேரத்துல இந்த வேதாகமத்தை அப்பதான் ஒரு ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட இந்த வேதத்தை நான் பிரிச்சு பார்க்கும்போது, பிரிச்சு பார்க்கும்போது என் கண்ணில் பட்டது யோபுவின் சரித்திர புஸ்தகம். அப்பதான் அந்த யோபுவின் சரித்திர புஸ்தகம் படிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் என்கிட்ட பேசும்போது, ஆண்டவரை நான் ஏத்துக்கிறேன். இவ்வளவு நாள் கிடைக்காத இந்த ஒரு சந்தோஷம், இந்த ஒரு நிம்மதி, அன்னைக்கு கர்த்தருடைய அன்பு, அதாவது மனிதர்கள் புறந்தள்ளப்பட்ட போது அந்த கர்த்தருடைய அன்பை நான் சுவைச்ச போது, அந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே கர்த்தர் என் இதயத்தில் வந்தார். அந்த மெய்யான ஒரு சந்தோஷம் வச்சு கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் ஆண்டவரை ஏத்துக்கினேன். நான் சர்ச்சைக்கு போய் நல்லா ஆகல, ஞாபகத்துக்கு நல்லா ஆகல, ஆண்டவரை ஏத்துக்கினேன். கர்த்தருக்காக வேலை தூரம் பார்த்தீங்களா, அது முதற்கொண்டு அந்த பலவீனம் முழுவதுமாக நீங்க அது எங்க வச்சுனே தெரியல. அது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் நான் சொன்ன பார்த்தீங்களா, பனைமரம் மாதிரி தூள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அப்பவும் நான் ஏத்துக்கல. அந்த ஒரு இதுவும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இதை நான் ஒரு விவரமா சொல்லலாம், நல்ல ரொம்ப நேரத்தை சொல்லலாம், சாட்சி ரொம்ப இதுவா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ஐயா கொடுக்கணும், இன்னும் நேரம் போகணும். அதுக்காக நான் சாட்சி ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன். ஸோ அது முதற்கொண்டு அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்படைந்த அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையில எல்லா பலவீனங்களும் நீங்க போச்சு. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், அற்புதமான சுகத்தை கொடுத்தார், அந்த ரட்சிப்பை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமையான காரியங்கள் நடக்கிறது. அது மாத்திரம் இல்ல, தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோமே, வாசிங்க தீமோத்தேயு 2:13. அன்றையும் இயேசு கிறிஸ்துவின் தேவபக்தி நடக்கிற மனிதர் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று அந்த வார்த்தையினால ஆண்டவரை ஏத்துக்கிறேன். துன்பங்கள் வந்துச்சு, ஆண்டவரை ஏற்ற பிறகு உடனே சந்தோஷம் மட்டும் இல்லைங்க. ஐயா சொன்ன மாதிரி சந்தோஷம் மட்டும் இல்ல, பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எவ்வளவுதான் இருக்குது. இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலை தந்து கர்த்தர் ஒரு கிருபையாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே வாய்ப்பு கிடைக்கும் என்றால் சாட்சியை ஒரு வேறு சொல்றேன், நான் முற்படுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.